أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وارزقني فهما. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. அன்பார்ந்த மதிப்புக்குரிய உலமாக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் ஆஷூரா கந்தரியுடைய 88வது வருடமாக நாங்கள் தொடர்ச்சியாக மௌலிதுகள் ஓதிவிட்டு அமலோடு மட்டும் நின்று விடாமல் இல்முடைய அறிவுடைய சில விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இன்று 8வது நாளாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நற்கூலிகளை அள்ளி அருள்வானாக. இன்றைய இந்த விளக்கத்தில் ஆரம்பமாக யாராவது சொல்லுங்க பார்ப்போம், இப்ப நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வருஷம் என்ன வருஷம்? நாங்க இப்ப எந்த வருஷத்துல சொல்லுங்க பார்ப்போம். இப்ப என்ன வருஷம்? இப்ப என்ன வருஷம்? வெரி குட். 1447. பல விடகள் வந்த எனக்கு ஒரு ஜோக்கு ஞாபகம் வர. அப்படித்தான் ஒரு வரலாற்று புவியியல் பாட ஆசிரியர் வகுப்புல கேட்டான், இலங்கையோட தலைநகர் என்னான்னு சொல்லி. ஒருத்தர் எனக்கு தெரியுமென்னு உடனே எழும்பினான். என்னான்னு கேட்டா ஆசியா கண்டம் வேண்டாம். இலங்கையோட தலைநகர் ஆசியா கண்டம் என்ற மாதிரி தான். இப்ப என்ன வருடம் என்று கேட்டா முஹர்ரம் மாதம் என்று பதில். வருடம் என்று சொல்லி வரக்கொள்ள நிறைய பேருக்கு அந்த விட வரத்துக்கு கொஞ்சம் தாமதமானது இல்லையா? அதே ஆங்கில வருஷம் என்னான்னு கேட்டா டக்குன்னு சொல்லும் 2025 இல்லையா? இந்த ஹிஜ்ரி ஆண்டு ஹிஜ்ரி 1447 என்று சொல்லக்கூடிய இந்த வருடம் இஸ்லாமியர்களுக்கான வருடம். யாராவது எங்களிடத்துல இன்றைய நாள் என்ன திகதி அல்லது என்ன வருடம் என்ன மாதம் என்று கேட்டா எங்கள்ல பலர் சில நேரம் செல்லக்கூடிய நானும் கூட 2025 என்று தான் சொல்லுவோம். இந்த மாதத்தை இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில மாதத்தை தான் நாங்கள் சொல்லுவோம். ஜூன் என்றோ ஜூலை என்றோ தான் சொல்ல போகிறோம். அந்த டேட்டை தான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஆனால் உண்மையிலேயே முஸ்லிம்களுக்குரிய வருடம், முஸ்லிம்களுக்குரிய மாதம், முஸ்லிம்களுக்குரிய நாளை நாங்கள் அறிந்து வைத்திருப்பது ஆக முக்கியமான ஒன்று. அந்த வகையில நாங்கள் ஹிஜ்ரி 1447 வருடத்தில் முஹர்ரம் மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வருடம் மாதம் எப்படி வந்தது என்பது சம்பந்தமாகவும் அதில் உள்ள சில படிப்பினைகளையும் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஹிஜ்ரி வருடம் என்று சொல்கிறோம். ஏனையவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் கிபி என்பதை அவர்கள் சொல்வார்கள். இதெல்லாமலும் சில வருட கணக்குகள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு கிறிஸ்துக்கு பின் என்பதும் ஹிஜ்ரி என்பதும் எங்களுக்கு தெரியும். இதெல்லாமலும் ஒவ்வொரு மதத்தவர்கள் சில குழுக்கள் அவங்களுடைய கணக்குகளை வைத்து சில ஆண்டுகளை நாட்காட்டிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திலே இந்த ஹிஜ்ரி ஆண்டு எப்பொழுது வந்தது என்றால், இப்படி நீங்கள் ஹிஜ்ரி ஆண்டொன்றை அறிமுகப்படுத்தி நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நேரடியாக ஏவவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இந்த உலகத்திலே மேற்பரப்பிலே வாழ்ந்த காலத்தில் அவர்கள் இந்த ஆண்டை அறிமுகப்படுத்தவும் இல்லை. குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் மார்க்கம் என்று வாதாடக்கூடியவர்கள் சஹாபாக்களுடைய வழிமுறைகளை ஏற்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் அங்கீகாரத்தையும் குர்ஆனையும் மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் வழிகேடர்கள். நிச்சயமாக இந்த ஹிஜ்ரி ஆண்டையும் அவர்களுடைய இந்த அடிப்படையின் பிரகாரம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் வரையில் ஹிஜ்ரி இத்தனையாம் ஆண்டு என்று ஒன்று இருக்கவில்லை. அதற்கு பின்னர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலும் ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லி ஆண்டு இருக்கவில்லை. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே தான், அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் ஆரம்பத்தில் எப்படி ஹிஜ்ரி ஆண்டு ஒன்று இருக்கவில்லை. அவர் ஒரு கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறார். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா ஒரு ஏரியாவுக்கு கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறார். ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு அதிலே அவர் காலத்தை குறிப்பிடுகிறார். துல் ஹஜ் மாதம், இந்த துல் ஹஜ்ஜா மாதத்திலே தான் என்று ஒரு மாதத்தை சொல்லி ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். அந்த காலத்துல உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல இஸ்லாம் பல பிரதேசங்களுக்கும்
ரோம பாரசீகம் போன்ற பல பிரதேசங்களுக்கு இஸ்லாம் பரவி இருந்தது. அந்த எல்லைகள் வரும் வரை இஸ்லாம் பரவி இருந்தது. எனவேதான் கடித போக்குவரத்து செல்வதற்கு காலம் எடுக்கும். இப்பொழுது கவர்னர் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு திரும்ப ஹலீஃபாவுக்கு ரிப்ளை எழுதுறாரு, பதில் எழுதுறார். நீங்க உங்களோட கடிதத்தில் துல்ஹிஜ்ஜா மாதம் என்று குறிப்பிட்டீர்களே, அது இந்த வருடத்துடைய துல்ஹிஜ்ஜா மாதமா அல்லது சென்ற வருடத்துடைய துல்ஹிஜ்ஜா மாதமா? இப்ப பெய்து கொண்டிருச்சு துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அவர் எழுதுறார், இந்த துல்ஹிஜ்ஜா மாதமா அல்லது சென்ற வருடத்துடைய துல்ஹிஜ்ஜா மாதமா என்று ரிப்ளை அனுப்புறார் ஹலீஃபாவுக்கு. இந்த கடிதத்தை பார்த்த உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பதான் அவருக்கு யோசனை வார, நான் துல்ஹிஜ்ஜா மாதம் என்று மாதத்தை மட்டும்தான் அனுப்பினேன், எந்த வருடத்துடைய துல்ஹிஜ்ஜா மாதம் என்று நான் அனுப்பல. எனவே எங்களுக்கு ஒரு வருடம் தேவை என்று உடனே ஷூரா ஷஃபை அழைக்கிறார்கள். ஷூரா ஷஃபை அதுல முக்கியமான பெரும் பெரும் சஹாபாக்கள் வந்து அவர் ஹலீஃபா சொல்கிறார், இப்ப எங்களுக்கு ஒரு 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 வருட கணக்கொண்டு தேவை. ஏனென்றா இப்படி கடிதம் கேட்டுருச்சு, இது உண்மைதான், அந்த கவர்னர் கேட்டது உண்மைதான். எந்த வருடத்துடைய துல்ஹிஜ்ஜா மாதம் என்று எப்படி சொல்றது? ஏனென்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலம் அரேபியர்களிடத்திலே வருடம் எப்படி இருந்தது? ஏதாவது ஒரு முக்கியமாக எல்லோரும் அறிந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக வைத்து வருடத்தை கணக்கிட்டுக் கொள்வார்கள். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சில காலங்களுக்கு முன்பு கஅபாவை இடித்தொழிப்பதற்காக ஆப்ரஹாவுடைய யானைப்படை வந்தது. அதனை வைத்து அந்த வருடத்தை ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்று அழைத்தார்கள். அதற்கு பிறகுள்ள ஆண்டை ஆமுல் ஃபீலுக்கு பிறகு ஒரு ஆண்டு, ஆமுல் ஃபீலுக்கு பிறகு 2 ஆண்டு, இப்படியாக அழைத்தார்கள். அதற்கு பிறகு இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டை கழிப்பார்கள். இஸ்லாத்திலே கூட நுபுவத் 10ஆம் ஆண்டு அந்த வருடத்துக்கு ஆமுல் ஹுசுன், கவலை ஆண்டு, துக்க ஆண்டு என்று ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் இன்று நாங்கள் ஓதின அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்த ஹதீஜா நாயகி அன்னவர்களும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இஸ்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே வருடத்தில் வஃபாத்தானார்கள். எனவே அந்த வருடத்தை இஸ்லாமிய வரலாற்றில் ஆமுல் ஹுசுன், துக்க ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவத்தை வைத்து ஆண்டுகளுக்கு பெயர் குறிப்பிடப்பட்டதை ஒழிய ஆண்டு கணக்கன்று இருக்கவில்லை. இப்பொழுது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு இஸ்லாமிய ஆண்டு என்று ஒரு ஆண்டு வேண்டும், எவ்வாறு இதை ஆரம்பிப்பது என்று கேட்ட நேரம் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஆலோசனை சொல்கிறார்கள். சில சஹாபாக்கள் ஒருவர் சொன்னார், எப்படி என்றா, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை வைத்து ஆண்டை அறிமுகப்படுத்துவோம். மீலாத் 1, மீலாத் வருடம் 2, மீலாத் 3 என்று அப்படியாக வருடத்தை கணிப்பிடுவோம். இன்னும் ஒரு சஹாபி சொன்னார், இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதுல வச்சுத்தான் முதலாவது வஹி ஹிரா குகையில வச்சு அருளப்பட்ட, அதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத் வெளிப்படுத்தப்பட்ட. எனவே அந்த 40வது வயதில் இருந்த அந்த ஆண்டிலிருந்து நுபுவத் 1, நுபுவத் 2 என்று அப்படியாக நாங்கள் ஆண்டை அறிமுகப்படுத்துவோம் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது. இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் மிஅராஜுடைய சம்பவம். அந்த மிஅராஜுடைய சம்பவம் நடந்த ஆண்டிலே இருந்து நாங்கள் மிஅராஜ் 1, மிஅராஜ் 2, மிஅராஜ் 3 இப்படியாக நாங்கள் கணக்கை போடுவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த சபையிலே இருந்த சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய அபிப்பிராயம், நாங்கள் இந்த ஆண்டு எங்களுக்கு ஏன் தேவை? ஒரு அரசியல் சமூக ரீதியாக ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு, மக்களுக்கு அறிவிப்பதற்குத்தான் எங்களுக்கு ஆண்டு தேவை. இது ஒரு சமூக விடயம். எனவேதான் இஸ்லாம் சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்டு வெற்றி அடைந்தது எதை கொண்டு? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பிறகு. மக்காவிலே 13 வருட காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கடைசி வரை கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். அங்கு அவர்களுக்கு ஆட்சி இருக்கவில்லை, சமூக கட்டமைப்பு இருக்கவில்லை, கடுமையான கஷ்டம். எப்பொழுது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்களோ அல்லாஹ்வின் உத்தரவின் பிரகாரம் கட்டங்கட்டமாக சமூக ஒழுங்கமைக்கப்பட்டு கட்டங்கட்டமாக அரசியல் ரீதியான வெற்றிகள் வந்து ஒரு யாப்பை உருவாக்கி, இன்று வரை அரசியறிவியல் ஆசிரியர்கள் விரிவுரையாளர்களுடைய கருத்துப்படியும் இஸ்லாத்திலே எழுதப்பட்ட முதலாவது யாப்பு என்றா அது மதீனா எக்ட், மதீனா சாசனம் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியலை அங்கு உருவாக்கினார்கள். எனவே சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹிஜ்ரத் சம்பவத்தை வைத்து
ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 3 இவ்வாறாக நாங்கள் ஆண்டை வைப்போம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த ஆலோசனை சரி எனப்பட்டது. ஏனைய சஹாபாக்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றிலிருந்து, அதாவது ஹிஜ்ரியிலிருந்து நாங்கள் இந்த வருடத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லவும் இல்லை ஹிஜ்ரத்தை வச்சு நீங்க ஆண்டை உருவாக்கிக்கோங்க. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வழிகேடர்களுடைய கருத்துப்படி குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை ஏற்றுக்கொள்வார்கள், ஹிஜ்ரி ஆண்டை ஏற்றுக்கொள்வார்கள். அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட 20 ரக்காத்து தராவீஹை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்று பேசுவார்கள். இந்த இடத்தில் என்ன பேச்சும் இல்லை, அமைதி. எனவே இவர்களுடைய இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். வழிகேடர்கள் அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வார்கள், அவங்களுக்கு தேவையில்லாத விட்டு விடுவார்கள். இது இஸ்லாம் அல்ல. எங்களுக்கு தேவையானதை எடுக்கிறது இஸ்லாம் அல்ல. எது இஸ்லாம் தந்திருச்சோ அது அப்படியே எடுக்கணும். இதுதான் இஸ்லாம். அல்லாஹும் ரசூலும் அவர்கள் வழிகாட்டிய பிரகாரமான இந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் முழுமையாக காட்டித்தந்த அனைத்தையும் எடுத்து நாங்கள் வாழ முயற்சி செய்வதுதான் இஸ்லாம். தேவையானதை எடுத்து விட்டு தேவையில்லாத விட்டு விடுவது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் எது என்று தேவை என்று சொல்கிறதோ அதை எங்களுக்கு தேவையுள்ளதாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் எதை தேவையற்றது என்று சொல்கிறதோ அதை நாங்கள் தேவையற்றதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹைர். ஆனாலும் ஹிஜ்ரத்து நடந்ததை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இஸ்லாத்தின் முதலாவது மாதமாக எதை கொண்டு வருவது என்ற அடுத்த கேள்வி. அதே சபையில தான் ஹிஜ்ரத் நடந்தது முஹர்ரம்ல இல்ல. நிறைய பேர் அதே கன்ஃபியூஸ் ஆகுது. ஹிஜ்ரத் நடந்தது முஹர்ரம்ல, ஹிஜ்ரத் நடந்தது ரபியுல் அவ்வல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் ரபியுல் அவ்வல்ல, ஹிஜ்ரத் நடந்ததும் ரபியுல் அவ்வல்ல, அவங்க வஃபாத் ஆனதும் ரபியுல் அவ்வல்ல. ஆனால் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டை அறிமுகப்படுத்தினாலும் முதலாவது மாதம் எது என்று ஒரு அடுத்த கேள்வி வந்த நேரம் அதற்கும் நிறைய சஹாபாக்கள் நிறைய ஆலோசனைகளை சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் ரபியுல் அவ்வலே 1வது வைப்போம், ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம் என்பதனால். சிலர் சொன்னார்கள் ரமலானே 1வது வைப்போம். இப்படி பல கருத்துக்கள் வந்த நேரம் சய்யிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் முஹர்ரத்தை ஆரம்பமாக வைப்போம். ஏன் காரணம் என்று சொன்னால் இஸ்லாத்தின் கடமைகளில் இறுதியான கடமை ஹஜ்ஜுடைய கடமை. ஹஜ்ஜுடைய கடமை துல்ஹிஜ்ஜா மாதத்திலே தான் நிறைவேற்ற முடியும். எனவே கடைசி கடமை நிறைவேற்றப்படும் கடைசி மாதமாக துல்ஹிஜ்ஜாவை வைப்போம், அதற்கு அடுத்ததாக உள்ள முஹர்ரத்தை முதல் மாதமாக வைப்போம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையின் பிரகாரம் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனையின் பிரகாரம் வைத்து அவர்கள் சொன்ன பிரகாரம் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாகவும் வைத்து இஸ்லாமிய ஆண்டு ஒரு ஒழுங்குமுறைக்கு வந்தது. இந்த ஆண்டு ஒழுங்குமுறை ஆக முக்கியமாக நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். சந்திர கணக்கின்படி மாதங்கள் இஸ்லாத்திலே கணிக்கப்படுகின்றது. அந்த மாதங்களை அடிப்படையாக வைத்து வருடம் கணிக்கப்படுகின்றது. சூரியனை அடிப்படையாக வைத்து நேரங்கள் கணிக்கப்படுகிறது. இதுதான் இஸ்லாத்துடைய முறை. இந்த இன்று நாங்கள் கிறிஸ்துக்கு பின்னடைந்த ஆண்டு சூரிய ஆண்டு, சூரியனை அடிப்படையாக வைத்து நாளை குறிப்பிட்டு அவர்கள் ஆண்டுகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் சந்திரனை அடிப்படையாக வைத்து தான் இந்த ஆண்டை சொல்கிறது. அதிலே சூரத்துல் கஹஃப்லே ஒரு வசனம் வருகிறது. கஹஃப் வாசிகளுடைய வருடங்கள், அவர்கள் எத்தனை வருடங்கள் அவர்கள் குகைக்குள்ளே இருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது வலபிசூ ஃபீ கஹஃபிஹிம் ஸலாஸமிஅத்தின் ஸினீன வஸ்தாது திஸ்ஆ, அவர்கள் இருந்த வருடத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் 300 ஆண்டுகள் இல்ல அதிகமாக 9 ஆண்டுகளை வேணுமெண்டா கூட்டிக்கோங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது 300 ஆண்டுகள் சந்திர கணக்கின்படி, சூரிய கணக்கின்படி 9 ஆண்டுகளை கூட்டுமாறு அல்லாஹ் சொல்கிறான். சூரிய கணக்கின்படி பார்ப்பதாக இருந்தால் ஏன் அது என்றால் சந்திர கணக்கின்படி சூரிய கணக்கின்படி ஒரு வருடத்தை நாங்க சந்திர கணக்கின்படி ஆக்கின்ற பொழுது ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 10-11 நாள் குறையும். எனவேதான் 100 ஆண்டுகளுக்கு 3 வருடங்கள் வித்தியாசம் வரும். 100 ஆண்டுகளுக்கு 3 வருடங்கள் வித்தியாசம் வரும். எனவே 300 ஆண்டுகளுக்கு 9 வருடங்கள் வித்தியாசம் வரும் என்று இந்த ஆயத்துக்கு முஃபஸ்ஸரீன்கள் மிக அழகாக விளக்கம் சொல்கிறார்கள். சூரிய ஆண்டின் படி 300 ஆண்டுகளும் சந்திர ஆண்டின் படி 309 ஆண்டுகளும் என்ற அந்த கருத்தை மிக தெளிவாக முஃபஸ்ஸரீன்கள் விளக்குகிறார்கள். எனவே ஆண்டுகள் மாதங்கள் என்ற ஒரு குழப்பம் அரேபிய காலத்திலே கூட இருந்தது. மாதங்களை கூட சில அரேபியர்கள் என்ன செய்து கொள்வார்கள், அவர்களுக்கு தேவையானபடி சில மாதங்களை முன்ன பின்னாக்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் அதுக்கு ஆயத்தை இறக்கினான். இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12 தான்.
அதை கூட்ட குறைச்சேல 12 தான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் சங்கையானவை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சங்கையான குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த அர்பஅத்துன் ஹுரும் 4 சங்கையான மாதங்கள் என்னன்னு சொன்னால், தொடர்ந்து வரக்கூடிய துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, இந்த முஹர்ரம் மாதம், அடுத்தது ரஜப் மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஏனைய ரமலான், ரபியுல் அவ்வல் மாதங்களுக்கு ஏனைய சிறப்புகள் இருக்கின்றன. ஆனால் அஷ்ஹுருல் ஹுரும் என்று குர்ஆன் அல்லாஹ் சொன்ன அந்த சங்கையான மாதங்கள் இந்த 4 மாதங்கள். எனவே அப்படியான ஒரு மாதத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். அதுவும் அந்த மாதத்திலும் ஆக முக்கியமாக இந்த ஆஷூராவுடைய நாள், அதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த கந்தூரி மௌலிது மஜ்லிஸ்கள் நடைபெறுகின்றன. இந்த ஆஷூராவுடைய நாளுடைய சிறப்புகள், பல நபிமார்களுடைய வாழ்க்கையில நடந்த பல முக்கியமான சம்பவங்கள் இந்த ஆஷூராவுடைய நாளிலே நிகழ்ந்திருக்கின்றன. அதே போன்று முக்கியமாக ஆஷூராவுடைய நாள் என்னும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தமமான அந்த குடும்பத்துடைய மிகப்பெரிய தியாகம் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய நாள் ஆஷூராவுடைய நாள். எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துடைய அந்த தியாக வரலாறு துல்ஹிஜ்ஜா மாதத்திலே ஞாபகப்படுத்தப்படுகிறதோ, அதே போன்று முஹர்ரம் மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பேரப்பிள்ளை சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியாயமான முறையிலே ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த ஆஷூராவுடைய தினத்திலேதான். எனவேதான் இது சம்பந்தமாக மேலதிக விளக்கங்கள் இருந்தாலும் நேரத்தை கருதி நான் சுருக்கிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டங்களில் இதை பற்றி நாங்கள் தெளிவாக விரிவாக பார்ப்போம். எனவே அன்பார்ந்தவர்களே, வருடங்களையும் மாதங்களையும் நாங்கள் பேணி அதிலே சில நாட்களை விட சிறந்த நாட்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு வாரத்தில் யோமுல் ஜும்மா, வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள், சையீதுல் ஐயாம், நாட்களுக்கு தலைமையான நாள். அதே போன்று மாதங்களில் ஏற்கனவே சொன்னது போல சில மாதங்களை விட சில மாதங்கள் சிறப்பாக இருக்கின்றன. அதே போன்று நேரங்களிலும் சில நேரங்களை விட சில நேரங்கள், உதாரணமாக சுபஹுடைய அந்த நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில் உள்ள அந்த நேரம், இந்த மாதிரியாக நேரங்களையும் நாட்களையும் மாதங்களையும் வாரங்களிலும் சில நேரங்கள் சில காலங்களை விட நேரங்களை விட சிறப்பானவைகளாக இருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் அறிந்து அந்த நாட்களில் ஏனைய நாட்களை விட அதிகமாக அமல் செய்து அல்லாஹுவுக்கு விருப்பமான முறையில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான முறையில், எங்களை வழிநடத்தக்கூடிய மஷாயிஹ்மார்கள், இமாம்களுக்கு விருப்பமான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஹைர். கடைசியாக இந்த மாதத்துல, குறிப்பாக இந்த மாதத்துல அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் சார்ந்த எங்கள் மீது முன்வைக்கப்படக்கூடிய ஒரு தப்பான ஒரு அவதூறு தான், இந்த மாதம் ஷியாக்கள் அதிகமாக கௌரவப்படுத்தக்கூடிய மாதம், எனவே இவர்களும் இந்த மாதத்தை கௌரவப்படுத்துகிறார்களா, இவர்களும் ஷியாக்கள் தான் என்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே ஷியாக்கள் யார் என்றால், ஷியாக்களை நாங்கள் வழிகட்டவர்கள் என்று சொல்கிறோம். அதிலே நாங்கள் எந்த மாறுபாடு கருத்தும் இல்லை. ராஃபிதாக்கள் ஆக வழிகட்டவர்கள். ஆனால் அவர்களுடைய வழிகேட்டுடைய தன்மைகள் ஆக முக்கியமானது, அவர்களுடைய வழிகட்ட கொள்கைகள் நிறைய இருக்கின்றன. அதில் ஆக முக்கியமானது என்ன? சஹாபாக்களை குறை காண்பது. அவர்கள் குலஃபா ராஷிதீன்கள்ல முன்னே 3 ஹலீஃபாக்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சஹாபாக்களை குறை காண்கிறார்கள். சஹாபாக்களை குறை காணுவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது, குஃப்ரியத்தானது என்பது எங்களுடைய அடிப்படை. ஆனால் எங்களை பார்த்து குற்றம் சொல்கின்ற இந்த வழிகேடர்கள் வஹாபிகளும் சஹாபிகளை குறை காணுவதில் ஷியாக்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் குர்ஆனிலே ஹதீஸிலே வழிகாட்டிய பிரகாரம் ஒழுங்கான முறையிலே தனது வாழ்க்கையை ஒழுங்கமைத்துக் கொண்ட உத்தம சமூகம் சஹாபாக்கள் என்ற சமூகம் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். குர்ஆன் இருக்கிறது, அது ஒரு கோட்பாடாக இருக்கிறது, ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதை பிராக்டிக்கலி ஒரு சமூகம் வாழ்ந்து காட்டிய சமூகம் என்று நாங்கள் எந்த சமூகத்தை நம்புவது என்றால் சஹாபாக்கள் சமூகத்தை தான். எனவே சஹாபாக்கள் சமூகத்திலே அமல்கள், செயற்பாடுகள் எவ்வாறு வழிகாட்டப்பட்டனவோ அதன் அடிப்படையிலே தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய சகல அமல்களும் சகல கிரியைகளும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே சஹாபாக்கள் செய்வதை மறுக்கின்றவர்கள், உதாரணமாக தராவீஹ் 20 ரக்காத்து சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தார்கள், மறுக்கிறார்கள். சையதுனா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே தான் ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்லப்பட்டது, அதை மறுக்கிறார்கள். சஹாபாக்கள் கொண்டு வந்ததை மறுக்கிறார்கள் இந்த வழிகேடர்கள் வஹாபிகள். அதே வேலையை தான் ஷியாக்களும் செய்கிறார்கள், சஹாபாக்களை குறை காண்கிறார்கள். இப்பொழுது ஷியாக்களுக்கு ஒத்து போகின்றவர்கள் நாங்களா, இந்த வழிகட்ட வஹாபிகளா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில், அதாவது ஆஷூராவுடைய நாளை வைத்து எங்களை ஷியாண்டு அவர்கள் பச்சை குத்த முடியாது. இந்த ஆஷூராவுடைய நாளில் நிச்சயமாக உண்மையான ஈமான் உள்ள
மஹப்பத்துள்ள ரசூலுல்லாஹ் மீது பற்றுள்ள சகல பெயர்களும் ரசூலுல்லாஹுடைய குடும்பம் செய்த தியாகத்தை அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள். ஆனால் அதிலே எல்லை மீறி மார்க்கம் தடை செய்த முறையிலே யாராவது செய்தால் அது பிழை, அது தவறு, அதை நாங்கள் சுட்டிக்காட்டத்தான் வேண்டும். அதற்காக ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தையே பற்றியே பேசக்கூடாது என்று சொன்னால் அது அநியாயம். ஒரு நல்ல நிழல் தரும் ஒரு மரம், அந்த மரத்தின் ஒரு கிளை ஒரு வேர்க்கம்பியிலே பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? முழுக்க மரத்தை வெட்டுருவோமா, வேர்க்கம்பியில படுகிற அந்த கிளையை வெட்டுருவோமா? எதை வெட்டு? அந்த கிளையத்தான் வெட்டோம். முழுக்க மரத்தையும் வெட்டணும் என்னண்டா அந்த மரத்துடைய நிழல், அந்த மரம் தரக்கூடிய சகல பயன்களும் அப்படியே நிற்கும். எனவே இந்த ஆஷூராவுடைய தினத்தில் யாராவது பிழையான வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் என்றால் அந்த முறையைத்தான் அளிக்க வேண்டும். ஆஷூரா தினத்திலே எதையுமே கொண்டாடக்கூடாது என்று சொன்னால் அது முழு மரத்தையும் வெட்ட வேண்டும் என்று சொல்வதற்கு சமமானது. எனவே இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். வழிகேடர்கள், வஹாபிகள் காலத்துக்கு காலம் எந்த அளவு புதிய புதிய விடயங்களை கொண்டு வந்து எங்களை அவர்கள் கொச்சைப்படுத்த நினைத்தாலும் நாங்கள் எங்களுடைய பாட்டில் எங்களுடைய முன்னோர்கள் அழகான முறையில் எல்லாமே குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதுதான், ஒன்றுமே மாற்றம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் காட்டி தந்த அந்த வழிமுறை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள், சூரியனை போன்றவர்கள், சந்திரனை போன்றவர்கள் என்று சொல்லலாம். ஏன் நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்று சொன்னார்கள் என்றால் அன்றைய காலத்தில் வழிகாட்டிகளாக இருந்தது நட்சத்திரங்கள். பாதையிலே வெகு தூரமா பிரயாணம் செய்கின்றவர்கள் நட்சத்திரத்தை பார்த்துத்தான் நான் இந்த திசையில் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டியாக வைத்துக் கொண்டார்கள். எனவே அப்படிப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள். என்னுடைய தோழர்கள் உங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் சஹாபாக்களுக்கு நெருக்கமானவர்கள். எந்த ஒரு சஹாபியையும் நாங்கள் குறை காணவில்லை. ஆனால் இந்த வழிகட்ட வஹாபிகளும் ஷியாக்களும் சஹாபாக்களை குறை கண்டதனால் அவர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள். எனவே அந்த வழிகேடுகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரும் காப்பாற்றுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் செய்த நன்மையான விடயங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னும் யா அல்லாஹ், இந்த இடத்திலே சொல்லப்பட்ட விடயங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹக்கான விடயங்களாக ஆக்கி வைப்பாயாக. அவற்றை நல்ல முறையிலே முழுமையாக அருந்து எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. இந்த முஹர்ரம் மாதத்திலே எங்கள் உயருளும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய புனிதமான குடும்பத்தினர்களும் செய்த தியாகங்களுக்கு நன்றி உபகாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களோடும் எங்கள் அனைவரையும் நாளை மறுமையில் மேலான சூனத்திலே எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவாயாக. இத்தனை நாட்களாக இந்த மௌலிது இங்கு நடைபெற்றன, இங்கு உபன்யாசங்கள் நடைபெற்றன. இங்கு பலரும் ஒன்று கூடி அழகான முறையிலே ஓதி அதற்கான நார்ஷாக்களை செலவழித்து எவ்வாறெல்லாம் ஒவ்வொருவரும் அவர்களால் முடியுமான சேவைகளை, பணிகளை, ஒத்துழைப்புகளை செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், அத்தனை ஒத்துழைப்புகளை நீ கபூல் செய்வாயாக. உன்னுடைய அந்த உன்னிடத்திலிருந்து மட்டும்தான் நாங்கள் கூலியை எதிர்பார்க்கிறோம். யா அல்லாஹ், அதற்கான பரிபூர்ணமான கூலிகளை அனைவருக்கும் துனியாவிலும் ஆகராவிலும் தந்து அதனை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி மேலாக்கி மேலான வெற்றியை தந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏனைய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்களோடு எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவாயாக. எங்களுடைய மேலான துஆக்களை இந்த சங்கையான முஹர்ரம் மாதத்துடைய பரக்கத்தை கொண்டும் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுர்மத்தை கொண்டும் அவர்களுடைய அஹ்லு பைத்தினர்களுடைய பரக்கத்தை கொண்டும் சஹாபாக்களுடைய பொருட்டை கொண்டும் ஏனைய முத்தகீன்கள், சாலிஹீன்களுடைய பொருட்டை கொண்டும் நான் கைப்பிடித்திருக்கக்கூடிய மஷாயிஹ்மார்களுடைய பொருட்டை கொண்டும் கபூல் செய்து அருள் புரிவாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம வ பாரக அலா கைர் ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.